வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம லேட்ரல் ஷிஃப்ட் இந்த கிளாஸ் லேப்ல எவ்வளோன்னு பார்க்கலாம். லைட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வந்து இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ராக்ஷன் ஆகி திருப்பி இங்கே இன்சிடென்ட் ஆகுது, திருப்பி ரிஃப்ராக்ஷன் ஆகுது. லைட் வந்து ஏர் மீடியத்துலேருந்து கிளாஸ் மீடியத்துக்கு வருது, திருப்பி கிளாஸ் மீடியத்துலேருந்து ஏர் மீடியத்துக்கு போகுது. ரிஃப்ராக்ஷன் 1, ரிஃப்ராக்ஷன் 2, ரெண்டு ரிஃப்ராக்ஷன் இங்கே நடக்குது. அதனால இந்த லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு வந்த லைட் வந்து கிளாஸ் இல்லைன்னா இப்படி போயிருக்கணும். ஆக்சுவலாக லைட் வந்து இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்ததுனால கொஞ்சம் பெண்ட் ஆகி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு எப்படி இருக்கு, பேரலாக போயிட்டு இருக்கு. ஒரு ஷிஃப்ட் எடுத்து சரிங்களா, பேரலாக போயிட்டு இருக்கு. இந்த ஷிஃப்ட் எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு நம்ம 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆயிருக்கு நம்ம எப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஜாமெட்ரியை வச்சு ஃபார்முலா கிரியேட் பண்ணும். சரிங்களா, ஓகே. நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், ஸ்னெல்ஸ் லாவை பற்றி பார்த்தோம். என்ன ஸ்னெல்ஸ் லா ஸ்டேட்? ஸ்னெல்ஸ் லா சொல்லுது, ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் வரும்போது இன்சிடென்ட் ஆங்கிள் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் கால்குலேட் பண்றோம். அதோட சைன் ஆங்கிளோட ரேஷியோ இருக்கு இல்லையா, அது எப்பவும் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட். அப்ப கான்ஸ்டன்ட்னா இந்த கான்ஸ்டன்ட் தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என். சரிங்களா, இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பவுமே என்ன இருக்கும், 1/v. அதாவது முன்னாடியே சொன்னேன், n = c/v எடுத்துக்கோங்க. cன்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். vன்றது கிவன் மீடியத்தோட லைட்டோட ஸ்பீடு. அப்படிங்கிற ரெண்டையும் ரேஷியோ எடுக்கையில அது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன். அப்ப ஆக்சுவலா சிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, வி வந்து ஒவ்வொரு மீடியமுக்கும் டிஃபர் ஆகுது இல்லை, அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. சரிங்களா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு v அப்படின்னு சொல்லலாம். இப்ப என் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ரிஃப்ராக்டிவ் இந்த ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் ஆயிருக்கு, ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுங்க. பாருங்க, ஆங்கிள் ஒரு லைட் வந்து ஐ ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுறது, இது வந்து நார்மல். சரிங்களா, நார்மல் லைன். இது கிளாஸ் லேப். அப்ப I1ங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள், R1ங்கிறது லைட் என்ன ஆகும், இங்க ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு வருது, ஏர்ல இருந்து கிளாஸ்க்கு வருது. அப்ப என்ன ஆகும், லைட் வந்து நேரா இப்படியே போகாம பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். ஒருவேளை லைட் வந்து டென்சர்ல இருந்து ரேரர் போகுதுன்னா என்ன ஆகும், அந்த நார்மலை நோக்கி இப்படி வந்தது நார்மலை விட்டு விலகி போகும். சரிங்களா, இப்படி விலகி போகும். இப்படிங்கிறத நம்ம இந்த பினாமினாவை நம்ம ரிஃப்ராக்ஷன்ல பார்த்தோம். இங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல sin I/sin R1 இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் டிவைட் பண்ணி கான்ஸ்டன்ட். சரிங்களா, அதே மாதிரி இந்த Q பாயிண்ட்ல உள்ள லைட் இப்படி வருது இல்ல, இது வந்து ஐசோட்ரோபிக் மீடியம் தானே. அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துலயும் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்ப R2/E. அப்ப என்னது, sin R2/E ஈக்குவல் டு என்ன இருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். இங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். அப்ப இந்த இடத்துலயும் எப்படி பார்த்தா எப்படி இருக்கு, ரெசிப்ரோக்கலா இருக்கு. அப்ப இங்க ஸ்னெல்ஸ் லா, அதே ஸ்னெல்ஸ் தான் இங்க வருது. ஸோ இதுவும் மேக்னிடியூட் அளவுல ரெசிப்ரோக்கலா இருக்கு. அப்படின்னா என்ன, அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இந்த ஆங்கிள் இப்படி போய் இப்படி போகுதுன்னா திருப்பி ரிவர்சபிளா இங்க ஒரு மிரரை வச்சோம்னா இந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே சேம் பாத்தை ட்ரேஸ் பண்ணும். ரிவர்சபிலிட்டி அத பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ரைட். அப்புறம் இங்க R1 ஆங்கிள் இங்க இருக்குல்ல, ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இந்த இடத்துல, இதுவும் இந்த இடத்துல R2 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறத இந்த ஜாமெட்ரி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் இது ரெண்டும் பேரலல் அப்படின்னா இது டிரான்ஸ்வர்ஸ் லைனு. அப்ப இது என்னது, இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஜாமெட்ரி. சரிங்களா, இது வந்து பேரலல் அப்படின்னா இது டிரான்ஸ்வர்ஸ். இந்த டிரான்ஸ்வர்ஸ்ல வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ரைட். அதே போல இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவோ அதே தான் எமர்ஜிங் ஆங்கிள். சரிங்களா, அப்ப R1 ஈக்குவல் டு R2, I1 ஈக்குவல் டு E. ரைட், இதை புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இங்க நம்ம லேட்ரல் ஷிஃப்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். அப்ப லேட்ரல் ஷிஃப்ட்ங்கிறது இங்க RQ. சரிங்களா, RQ அளவு இருக்குது. அப்ப RQ ஈக்குவல் டு இதை ஜாமெட்ரி யூஸ் பண்ணுவோம். இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது. என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், PRQ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதை அப்படியே தூக்கி இங்க பிக் பண்ணி இங்க வச்சுட்டேன். சரிங்களா, இது தீட்டா ஆங்கிள். ரைட்.
சரியா? அப்ப தீட்டா ஆங்கிள் இங்க நார்மலா ஆக்சுவலா இந்த ஒரு லைன் இப்படி போட்டீங்கன்னா இங்க என்ன ஆங்கிளோ இது I1 ஆங்கிள்னா இதுவும் I1 ஆங்கிள் தான். சரிங்களா? அப்ப I1ல இருந்து R1 ரிமூவ் பண்ணிட்டா தீட்டாக்கு ஈக்குவல். ஓகே, சரி, ஓகே. நார்மலா இங்க தீட்டா ஆங்கிள் இங்க ட்ரையாங்கிள் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த RQ தானே வேணும். அதனால இதான் லேட்டரல் ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவல் RQ அப்பான் PQ, அதாவது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் சைன் தீட்டா அந்த ரிலேஷன் எழுதியாச்சு. அப்ப RQ அப்படியே வச்சுட்டு PQ இங்கிட்டு கொண்டு வாங்க மல்டிப்ளை ஃபார்ம். ரைட்டுங்களா? அப்ப RQ தான் வேணும், இந்த ஃபார்ம்ல வச்சுட்டேன். அப்ப PQங்கிறதுக்கு எனக்கு எப்படி சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறேன் அடுத்தது அப்படின்னு பார்த்தா இந்த கிளாஸ் லாபோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கா? ரைட். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆங்கிள்? R1 ஆங்கிள். எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? PQவை ரீப்ளேஸ் பண்ணணும். PQவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். PQவை ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்க திக்னஸ், கிளாஸ் லாபோட திக்னஸ் T தெரியும், R1 ஆங்கிள் தெரியும். அப்ப பேஸ் சைடு இது ஆங்கிள், பேஸ் சைடு தெரியறனால காசை யூஸ் பண்ணுவோம். காஸ் R1 ஈக்குவல் டு பேஸ் சைடு, அதாவது திக்னஸ் டிவைடட் பை PQ எழுதியாச்சுங்களா? அப்ப PQ இங்கிட்டு கொண்டு வாங்க, காஸ் R1 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப PQங்கிறதுக்கு சப்ஸ்டியூஷன் தெரிஞ்ச ஃபார்ம்ல நம்ம எழுதியாச்சு, T பை காஸ் R1. ரைட்டுங்களா? T பை காஸ் R1. அதே மாதிரி தீட்டாவுக்கும் தெரிஞ்ச ஃபார்ம்ல I1 மைனஸ் R1 ஃபார்ம் எழுதியாச்சு. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த விஷயம். அப்ப RQ அப்படிங்கிறது லேட்டரல் ஷிஃப்ட் எவ்வளோ அப்படின்னா திக்னஸ் டிவைடட் பை காஸ் R1. சரிங்களா? இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆன ஆங்கிள் இன்டூ சைன் I1 இன்சிடென்ட் ஆங்கிள் R1 இந்த ரிஃப்ராக்ட் ஆங்கிள். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த லேட்டரல் எவ்வளோன்னு சொல்லிடலாம்.